மாங்காய் தேங்காய் சட்னி வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வெங்காயம் டொமேட்டோ ஆனியன் மாங்காய் எடுத்துட்டு மிளகா அந்த பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் வந்து எடுத்துட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆயில் வந்து போட்டுருக்கு வெங்காயம் மிளகா ஆனியன் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரி பாத்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். சோ இத பாத்தீங்கன்னா மிக்ஸில வந்து ஃபுல்லாவே போட்டுறணும். போட்டுட்டு நம்ம பாத்தீங்கன்னா இப்போ சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டுறோம். அதனால பத்தல நம்ம லாஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ சட்னி வந்து பாத்தீங்கன்னா உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்குது. சோ சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும் சட்னி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ இத பாத்தீங்கன்னா வந்து தாளிச்சு போறேன். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் போடலாம். நம்ம பாத்தீங்கன்னா கடுகு சீரகம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயம் ட்ரை கருவேப்பிலை இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரான சட்னி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சட்னி வந்து ஒரு பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. சட்னி வந்து பர்ஃபெக்டாக மாங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் தேங்காய் போட்டு சட்னி ரெடி பண்ணிருக்கோம். சாஃப்டான இட்லி ஸோ மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் பர்ஃபெக்டான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. சவுத் இந்தியன் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பார்த்தீங்கன்னா மாங்காய் தேங்காய் சட்னி வந்து செஞ்சிருக்கேன். இட்லி சாஃப்டான இட்லி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாங்காய் அப்புறம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இட்லி வைக்கிற சாம்பார் இருக்குது அப்படி வச்சா சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சவுத் இந்தியன் ஸ்பெஷல் சூப்பராக இருக்கும். ஒருத்தர் வந்து பார்க்கலாம் பாருங்க. இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இன்க்ரீடியன்ஸும் நாங்கள் வந்து துருவி வச்சிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா காய்க்கும் கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். அந்த போட்டுக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது சிறு வாரம் வேணால் கஷ்டம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட்டுக்கலாம். ஸோ கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஸோ பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆனியன் சரிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து போடுவாங்க. ஸோ பெருங்காயம் சால்ட்டு தேவையான அளவு சால்ட் வந்து போட்டுக்கலாம். ரைஸ் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆற வச்சிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரும். ஸோ மாங்காய் தூள் வந்து போட்டுக்கலாம். மாங்காய் தூள் போட்டு கொஞ்ச நேரம் வந்து வதக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் போதும் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாது. அதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் தூள் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான். பச்சை மிளகாய் தேங்காய் ஸோ இதில் வந்து கொஞ்சம் மாங்காய் புழுக்காக வந்து லைட்டாக வந்து மாங்காய் வந்து போடுறேன். மாங்காய் துருவி வச்சு மாங்காய் இதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் வந்து ஒச்சை வந்து ஆட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா லைட்டாக அதிகமாக லைட்டாக அந்த போதும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சட்னி வந்து செஞ்சு போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போடுறது வந்துட்டேன். ஸோ உப்பு வந்து போட்டுருக்கேன் கொஞ்சம். ஸோ கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணி ஊற்ற போட்டுருங்க. இதில் ஊற்ற வந்து சட்னி வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காய்ச்சிக்கலாம். இப்போ தாளிப்பு வந்து ஸோ ஆயில் ரவா போடலாம். கடுகு சீரகம் பார்த்தீங்கன்னா நான் கல்லெண்ணெய் போட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது வந்து பெருங்காயம் வந்து இறக்கும் போது போடலாம். அது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து போட்டு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ போட்டு வச்சுக்கோங்க. சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மேங்கோ ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மேங்கோ ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மேங்கோ வந்து துருவி வச்சிருக்கேன். கட்டில் ஆட் வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தொக்கு வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஸோ போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேங்கோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மஞ்சள் வந்து போட வாசி நம்ம ஒயிட் கலர் ஆகிட்டு இது பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதுதான் நான் இது பண்ணுறேன். சரி காம்போ வந்து சட்னி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சுக்கல்ல அப்புறமா கொஞ்சம் மாங்காய் போட்டுட்டு நம்ம சட்னி செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். இது காம்போ சட்னி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆனால் இந்த மேங்கோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது காம்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்னி ஹெல்தியான சட்னி. ஸோ மேங்கோ ரைஸ் சட்னி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரிசி வத்தல் தான் போட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி மிக்சியில் போட்டு வந்து அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் எச்சு வச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஊற வச்சு வந்து போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஊற வச்சு போடுறதுனால என்ன பண்ணாக்கா சீக்கிரம் நம்ம பார்த்தீங்கன்னா 1 இயர் ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்போ என்ன பண்ணாக்கா அது வந்து
ஒரு பிரச்சனை ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றது கிடையாது. ஸோ நான் பேர் வந்து ஆட் பண்ணல. ஸோ குழந்தைங்க இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். ஸோ இதெல்லாம் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. நிறைய ஒரே நாள் காய்ச்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டயர்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா ஒரு நாள் டயர்டாக இருக்காது. கொஞ்சம் வெயில் காலம் வந்து ஒரு 4-5 நாளைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்டும் ஆகாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பெரிய கரண்டி எடுத்துக்கணும். கட்டி எதுனா இப்படி பாருங்க. கட்டி இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து கரைச்சி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி ரெடி ஆகிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா பபிள்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடுது. இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலக்கி வச்ச மாவு வந்து அது வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ மேலுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு வந்து கொதிக்க வச்சலாம். ஸோ இது வந்து இப்படி வந்து கொச்சின்னு இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வைக்கிற வாசல் வந்து ஆகாது, கீழே போகுது. ஒரு நல்லா டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு பவுல் வச்சு நம்ம வந்து காய்ச்சலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மூட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி இருக்கணும். கலக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கட்டுக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி கலக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கட்டாமல் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்டி கட்டாமல் வரணும். கலக்கி இருங்க. ஸோ எங்கள் ஊரெலாம் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கேஜி போடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நட்டுக்கெல்லாம் எங்கள் அப்பாவோட தங்கச்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆசீர்வாதம் கொடுப்பாங்க இல்லையா? இப்போலாம் எத்தனை கொடுக்குறாங்க தெரியாது. பட் எங்கள் அம்மா இப்போ கூட என்ன கொடுக்குறாங்க இன்னும் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு அதிரசம் அப்புறமா இந்த வத்தல் அப்புறமா இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நான் அப்போல்லாம் நினைப்பேன் எங்கள் அக்கா ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஷீஸ் வெரி லக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அம்மாலாம் பார்த்துக்கிட்டு கிடையாது இல்லையா? ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து கலக்கிட்டு இருக்கணும். சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும். இந்த கலக்கிட்டு இருந்தால் கொச்சினே இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸோ ரிமைனிங் மாவு வந்து இருக்கு இல்லையா? அது ஒரே வாட்டி காய்ச்சினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே வாட்டி ஆகிடும். ஸோ டபுள் ஒர்க் ஆகும். அதுக்கு தனியாக வந்து காய்ச்சினா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காய்ச்சிட்டே இருங்க. ஸோ கஞ்சி பற்றி காய்ச்சப்போ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவான்டிட்டி எவ்வளோ அதனால இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மாவுனா எடுத்துரும் 1/3 சப்பாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. ஸோ 1 கப் எடுத்தீங்கன்னா 3 கப் ஆஃப் ரைஸ். அண்ட் தென் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மிளகா வந்து மிக்ஸில் வச்சுருங்க. அது போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கலக்கிட்டே இருங்க. கலக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகும். ஒரு 5 to 10 minutes தான் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து டைம் எடுக்கும். பிகாஸ் இது வந்து லேட்டாக வச்சேன். அதனால தான் ஊற்ற போகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா ஆற வச்சுருக்கோம். நல்லா வந்து இந்த மாதிரி ஆற வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா? அதனால நல்லா வந்து ஆறிடும். கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வந்து ஊற்றிடலாம். ஸோ இப்போ எடுத்து வந்து நம்ம வந்து மிட்டு மாதிரி வந்து போகிறோம். ஏன்னா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும். இது ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஸ்டீம் ஆகட்டும் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இது கலக்கி வச்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணி வைக்கணும். இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது உள்ளெல்லாம் வந்து நல்லா வந்து ஒன்று வேகும். ஸோ அப்படியே வந்து போடக்கூடாது. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துக்கு நம்ம வந்து போடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்ச நாள் வந்து நல்லா அந்த ஆரம்பத்துக்கு வந்து போடலாம். இது பிளாஸ்டிக் கவரில் தான் வந்து ஊற்றி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டுள்ளே ஊற்றுறேன். பிகாஸ் என்னன்னா நம்ம வந்து இங்கே வந்து நான் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் பர்மிஷன் எல்லாம் வாங்கணும். நம்ம வந்து வட்டல் ஊற்றினாலும் அந்த ரிஸ்க் எல்லாம் தேவை. இது பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து ஊற்றிட்டு அந்த ஃபேன் போடுவேன். இந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காஞ்சிடுது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஃபேன் வந்து ஆட் ஒரு நாள் இருந்துச்சுன்னா போதும். நல்லா வந்து காஞ்சிடும். ஸோ இதுக்கு ஒரு வீட்டில் இருந்தாங்க. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வட்டல் ஊற்றிக்கிட்டோ எல்லாத்துக்கும் வந்து பர்மிஷன் வந்து தேவையில்லை. பட் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸோ வாடகை வீட்டில் இருந்தால் இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்.